friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை வச்சு ஒரு சாம்பார் பண்ண போறோம். முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்கு. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். 150 கிராம் பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் போட்டு பருப்பு வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 1 பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நம்மளுக்கு வெங்காயம் செவக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். 1 நிமிஷம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் எண்டில் சேர்க்குறேன், அதை பாருங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு கல் உப்பு. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை நல்லா போகும். 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புளி சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த சாம்பார் பொடியோடைய பச்சை வாசனை, புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பருப்போட அந்த மசாலா சேர்ந்து நல்லா கூடி வரும். 5 நிமிஷம் பருப்பும் மசாலாவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. முருங்கைக்கீரை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் முருங்கைக்கீரை இந்த சாம்பாரோடு நல்லா கொதிக்க விடலாம். முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா முருங்கைக்கீரை கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுலேயே முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். முருங்கைக்கீரை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசியாக தாளிப்பு போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க.
வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளித்ததை முருங்கைக்கீரை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.